ஸ்மார்ட்டா இருக்க பார்க்கிறான், பட் ப்ராப்ளத்துல இருந்து வெளியே வர முடியவில்லை. பட் இயேசு இதுக்கான சொல்யூஷன் என்ன கொடுக்கிறாரு? வேதம் இதுக்கு என்ன சொல்லுது அப்படி சொன்னா, எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதீங்கன்றார். ஃபர்ஸ்ட் ஒரி பண்ணாதீங்க. ஏன் ஒரி பண்ணாதீங்கன்னு நான் பின்னால பேச போறேன். கவலைப்படாதீங்க. இவைகள்லாம் அஞ்ஞானிகள் தேடுவாங்க. இந்த அஞ்ஞானிகள்ன்றது பேகன்ஸ் அப்படின்றாங்க ஆங்கிலத்துல. பேகன்ஸ் சொன்னா தேவனை அறியாதவர்கள் அல்லது மதவாதிகள், ரிலிஜியன் பீப்புள். அவங்க எல்லாருமே இதை அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். பட் பைபிள் சொல்லுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள், உங்களுக்கு வேண்டியவைகள், உங்களுடைய பர்த் ரைட்ஸ் மாதிரி, உங்களுடைய உரிமைகள் மாதிரி. உங்களுக்கெல்லாம் இவைகள் வேணும், இவைகள்லாம் உங்களுடையது, உங்களுக்கு இருக்க வேண்டும் என்று நீங்க அறிந்து வைப்பதற்கு முன்பதாகவே உங்கள் பரமபிதா, ஹலோ, அதான் ரொம்ப முக்கியமானது. எனக்கு என்ன வேணும் எனக்கு தெரியறதுக்கு முன்னாலேயே எனக்கு வேண்டியதெல்லாம் என் தேவன் அறிந்து வைத்திருக்கிறார். அதுதான் தேவன். நான் சொல்லிதான் என் தேவனுக்கு என் தேவைகள் தெரியணும்னு சொன்னா முதல்ல அவர் தேவனாவே இருக்க முடியாது. தேவனா யாரு? எனக்கு தெரியறதுக்கு முன்னாலேயே அவருக்கு தெரிஞ்சிருக்கணுங்க. பட் நாம வர்ஷிப் பண்ற காட் தேவன். நான் சொல்லி என் பிரச்சனைகள் அவரை தெரிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் என்னை உருவாவதற்கு முன்பதாக, படைப்பதற்கு முன்பதாகவே என் தேவைகள் அனைத்தையும் அவர் அறிந்திருக்கிறார். ஆகவே எனக்கு என்ன வேணும்னு எனக்கு அந்த அறிவு வரத்துக்கு முன்னாலேயே அவருக்கு தெரியுது. அப்போ பைபிளுடைய கான்செப்ட் என்ன? பைபிளுடைய போதனை என்ன? உங்களுக்கு என்னென்ன வேணுமோ உங்களுக்கு தெரியறதுக்கு முன்னாலேயே உங்கள் தேவன் அறிந்திருக்கிறார். அப்போ உங்கள் தேவையை அவர் அறிந்திருக்கிறார்ன்ற பட்சத்துல நீங்க அதை பற்றி ஏன் கவலைப்படுறீங்கன்றாரு. நீங்க அதை பற்றி ஏன் கவலைப்படுறீங்க? அப்போ தேவை இருக்கிறதுனால வேற என்ன பண்ண முடியும்? தேவைகள் இருக்கிறதுனால கவலைப்படுங்கன்னு சொல்ல, இந்த தேவைகள் வெளியே வருவதற்கு கடவுள் கொடுக்கிற ஒரு ஃபார்முலா, ஒரு ரூட் என்ன? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள். எல்லாம் தேடுங்கள். தேடுங்கன்னா அது ஒன்றும் காணாம போல தேடுறதுக்கு. காணவில்லைன்னு ஒட்டுறாங்கல்ல, அவங்க காண இவங்க காண ரயில்வே ஸ்டேஷன்ல ஒட்டி வச்சிடறாங்க. தேடுறதுன்னா நீங்க பூத கண்ணாடி போட்டு தேடாதீங்க. அது ஒன்றும் தொலைஞ்சு போல, ஏதோ காணாமலாம் போல. தேடுங்கள்ன்றது என்ன கான்செப்ட்ல சொல்றாருன்னா, ப்ரையாரிட்டிய அதுக்கு கொடுங்க, அதை கவனிங்க, ஃபர்ஸ்ட் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதை அப்படி தேடுங்கன்னா அதுக்கு ப்ரையாரிட்டி கொடுங்கன்றாங்க. அது நாடுங்க, அதை பற்றி அறிவை பெருக்கிக் கொள்ளுங்கள் என்று இயேசு சொல்லுகிறார். இந்த ப்ராப்ளம்ஸ்